Daily. Taste the Daily. நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் களை கட்ட தொடங்கிய நிலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை மகிழ்விக்கும் விதமாக 2025ஆம் ஆண்டிற்கான நீலகிரி கோடை திருவிழா முதலாவதாக கோத்தகிரியில் காய்கறி கண்காட்சியுடன் தொடங்கியது. நேரு பூங்காவில் 2 நாட்கள் நடைபெறும் 13வது காய்கறி கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு துவக்கி வைத்தார். நீலகிரியில் விளையும் கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, முட்டைக்கோஸ், பீன்ஸ் மற்றும் உருளைக்கிழங்கு உள்ளிட்ட மலை காய்கறிகள் மற்றும் கத்திரிக்காய், முள்ளங்கி, வெண்டைக்காய், பச்சை மிளகாய், கருணைக்கிழங்கு என 2.50 டன் காய்கறிகளை கொண்டு பூங்காவில் பல்வேறு உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கண்காட்சியின் நுழைவு வாயிலேயே முருங்கைக்காய்களால் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட மயில்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்க, பூங்காவின் உள்ளே பல்வேறு காய்கறிகளால் வடிவமைக்கப்பட்ட தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, மரகத புறா, மாட்டு வண்டி, பாண்டா கரடி, திருவள்ளுவர், பச்சை கிளிகள், ஜல்லிக்கட்டு காளை, உருளைக்கிழங்குகளான சிலம்பாட்டம், வண்ணத்து பூச்சி, தேனி, பருந்து, சிங்கம், புலி போன்றவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. ஆர்வமுடன் கண்காட்சியை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். போன வருஷம் ஊட்டி போயிருந்தோம், இந்த வருஷம் கோத்தகிரி போலான்னு வந்தோம். வெஜிடபிள்ஸ் கண்காட்சி பார்க்கலான்னு வந்தோம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. குழந்தைகள் காமிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்கள் பெங்களூர்லேருந்து வருஷம் விடாமல் இதுக்காகவே நாங்கள் வந்துடுறோம் இங்கே பார்க்கறதுக்காக. பசங்களுக்கு வந்து நல்லா டைகர் நல்லா பண்ணியிருந்தாங்க வெஜிடபிளில் வச்சு. அப்புறம் அந்த ஹனிபி, அப்புறம் லயன், டைகர் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இது தவிர கோவை, காஞ்சிபுரம், விழுப்புரம், ஈரோடு, தேனி, திருவண்ணாமலை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் தோட்டக்கலைத்துறை சார்பில் தங்களது மாவட்டங்களின் சிறப்பினை பறைசாற்றும் வகையில் அரங்குகள் அமைக்கப்பட்டு காய்கறிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கோடை விழா ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக கூறிய மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, காய்கறி கண்காட்சிக்கு அடுத்ததாக கூடலூரில் மே 9 முதல் 11 வரை 11வது வாசனை திரவிய கண்காட்சி, ஊட்டி அரசு ரோஜா பூங்காவில் மே 10 முதல் 12ஆம் தேதி வரை 20வது ரோஜா கண்காட்சி மற்றும் ஊட்டி தாவரவியல் பூங்காவில் மே 16 முதல் 21 வரை 127வது மலர் கண்காட்சி நடைபெற உள்ளதாக கூறினார். மேலும் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் மே 23 முதல் 25 வரை 65வது பழ கண்காட்சியும், குன்னூர் காட்டேரி பூங்காவில் முதல் முறையாக மே 30 முதல் ஜூன் 1 வரை 3 நாட்கள் மலைப்பயிர்கள் கண்காட்சி நடைபெற உள்ளதாக கூறினார். நீலகிரி சம்மர் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது நமக்கு ஜூன் 1 வரைக்கும் கண்டினியூ பண்ண போகிறோம். விட்டு நடுவில் டிஃப்ரெண்ட் ஷோஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து இனாகரேஷன் வெஜிடபிள் ஷோட இது நம்ம பண்ணுறோம். எவ்ரி இயர் இப்படி தான் பண்ணுறோம். ஸோ அது நம்ம அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நமக்கு இன்னும் நிறைய ஷோஸ் இருக்குது. ஃப்ரூட் ஷோ, ஃப்ளவர் ஷோ, ஸ்பைசஸ் ஷோ, கூடலூரில் ஸ்பைசஸ் ஷோ, அப்புறமா ஃபஸ்ட் டைம் காத்தேரி பார்க்கில் நம்ம பிளான்டேஷன் ஷோ பண்ணுறோம். அதோட வந்து அதுதான் லாஸ்ட் டேட். ஜூன் 1க்கு எல்லா ஷோஸும் க்ளோஸ் ஆகும். மேலும் நீலகிரிக்கு வரும் வாகனங்களுக்கு இ-பாஸ் கட்டாயம் என்ற மாவட்ட ஆட்சியர், பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். Taste the Daily.